Hello everyone, this is Deepak and இன்னைக்கு என்னோட 5th வீடியோ அப்லோட் பண்றேன். இந்த வீடியோல நான் எதை பத்தி பேசுறேன்னு பாத்தீங்கன்னா ஷாக் பத்தி தான் பேச போறேன். சோ இந்த ஷாக் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஹைப்போடென்ஷன் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், போய் செக் பண்ணிட்டு வாங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஷாக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டிஷன். ஸோ நிறைய காசஸ்னால நம்ம பாடியில் ரெடியூஸ்டு பிளட் ஃப்ளோ இருக்கும். ஸோ பிளட் ஃப்ளோ ரெடியூஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய மேஜர் ஆர்கன்ஸுக்கு பிளட் சப்ளை சரியாக போகாது, சரியா ஆக்சிஜன் கிடைக்காது. அதனால அதோட ஃபங்க்ஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இஸ்கீமியா அப்படின்னா ரெடியூஸ் பிளட் ஃப்ளோ அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஷாக்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன். அங்கே என்ன நடக்கும்னா நம்ம பாடியில் இருக்கிற பிளட் ஃப்ளோ வந்து ரெடியூஸ்டாக இருக்கும் அண்ட் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஷாக். ஸோ இப்போ ஷாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ 4 மேஜர் டைப்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போவால்யூமிக் ஷாக். ஹைப்போவால்யூமிக் அப்படின்னாவே ஹைப்போனா ரெடியூஸ்ட் அப்படின்னு அர்த்தம் அண்ட் வால்யூமிக்னா நம்ம பிளட் வால்யூம் தான் வால்யூமிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹைப்போவால்யூமிக்னா ரெடியூஸ்டு பிளட் வால்யூம் அப்படின்றதா மீனிங். ஸோ இந்த பிளட் ரெடியூஸ்ட் பிளட் வால்யூம் நிறைய ரீசன்ஸ்னால வரலாம். என்ன மாதிரி காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜிஐ ப்ளீட், அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ல வந்து ஏதோ ஒரு ப்ளீட் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பெப்டிக் அல்சர். அந்த பெப்டிக் அல்சர் இருக்கனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டொமக் வாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரப்சர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ரப்சர் ஆகிறனால மோர் அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும், லாஸ் ஆகும். மோர் அமௌண்ட் ஆஃப் பிளட் லாஸ் இருக்கும். ஸோ நம்ம பிளட் சர்க்குலேஷன்ல வந்து பிளட் வால்யூம் கம்மி ஆயிடும். ஸோ இது ஒன் ஆஃப் த காஸ் ஃபார் யுவர் ஹைப்போவால்யூமிக் ஷாக். அண்ட் அடுத்த காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்டன் இன்ஜுரிஸ், அதாவது ட்ராமா, ஆக்சிடென்ட் கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் அடுத்த இம்பார்ட்டன்டான காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்டாமினல் அயோட்டிக் அனியூரிசம். ஸோ இந்த அப்டாமினல் அயோட்டான்றது பார்த்தீங்கன்னா அயோட்டாவோட ஒன் ஆஃப் த செக்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அப்டாமினல் அயோட்டால ஒரு அனியூரிசம் வந்துச்சு. அதாவது அனியூரிசம்னா ஒன்றும் இல்லை, நம்ம பிளட் வெசல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிளட் வெசல் வந்து வீக் ஆகி பல்ஜ் ஆகிடும். இந்த சைடில் பிக்சர் பாருங்க, உங்களுக்கு புரியும். அந்த சைட் பல்ஜ் ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த பல்ஜ் பார்த்து நம்ம அனியூரிசம் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த அனியூரிசம் வந்து சிவியர் கேசஸ் என்ன பண்ணுறது, ரப்சர் ஆக ஆரம்பிச்சிடும். ரப்சர் ஆகிறதுனால மோர் அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து பிளட் வெசல்ஸ்ல இருந்து வெளியே வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்டாமினல் அயோட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு செக்மெண்ட். ஏன்னா லோயர் மோஸ்ட் பாடிக்கு வந்து அங்கே அதுல இருந்து தான் அதிகமான அமௌண்ட் ஆஃப் பிளட் சப்ளை போகுது. ஸோ அங்கே அனியூரிசம் வந்துச்சுன்னா அது இன்னுமே அதிகமான அமௌண்ட் ஆஃப் பிளட்டை வந்து லாஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹைப்போவால்யூமிக் ஷாக்கை உண்டு பண்ணிவிடும். அண்ட் வாமிட்டிங், டயரியா அந்த மாதிரி கேசஸ்ல கூட உங்களுக்கு வந்து ஹைப்போவால்யூமிக் ஷாக் வரலாம். அதாவது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் லாஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி டீஹைட்ரேஷன், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டீஹைட்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில வாட்டர் லெவல் வந்து கம்மியாயிடும். அப்படி கம்மியாகிறதுனால பிளட் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா நம்ம நிறைய அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து எடுத்துக்கணும். அது தண்ணி ரொம்ப அதிகமாக குடிக்கணும். இப்போ வந்து ஹைப்போவால்யூமிக் ஷாக் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஐவி ஃப்ளூயிட்ஸ் ஏன் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் வால்யூமை வந்து நார்மலுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அண்ட் நம்ம பிளட் ப்ரெஷரை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்காக நம்ம ஐவி ஃப்ளூயிட்ஸை ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸாக கொடுக்கலாம். அண்ட் ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா கார்டியோஜெனிக் ஷாக். ஸோ கார்டியோஜெனிக் அப்படின்ற நேம்லேயே தெரியுது, ஹார்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதுனால தான் அது கார்டியோஜெனிக் ஷாக். ஸோ இப்போ கார்டியோஜெனிக் ஷாக்ல வந்து நிறைய காசஸ் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மயோகார்டைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த மயோகார்டைட்டிஸ்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மயோகார்டியம் அப்படின்னாவே ஹார்ட்டோட வால் தான் நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா மயோகார்டியம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஹார்ட் வால் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதால சரியா பம்ப் பண்ண முடியாது. ஸோ அதோட கான்ட்ராக்டிலிட்டி ஃபங்க்ஷனை வந்து இது லாஸ் பண்ணிடும். அப்படி பண்ணிச்சுன்னா சரியா அமௌண்ட் ஆஃப் கார்டியக் அவுட்புட் அதால கொடுக்க முடியாது அண்ட் பிளட் ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிடும். அண்ட் அதே மாதிரி இப்போ ஹார்ட் வேல்வ்ஸ் இருக்கு. இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் பிளட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வேல்வ்ஸ் யூஸ் ஆகுது. இப்போ இந்த ஹார்ட் வேல்வ்ஸ் ஏதோ டிஃபெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அயோட்டிக் வேல்வ் ஸ்டீனோசிஸ். இப்போ அயோட்டிக் வேல்வ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்கு பார்த்தீங்களா, அங்கிருந்து தான் அயோட்டா வந்து ஆர்ஜினேட் ஆகும். அந்த இடத்துல ஒரு வேல்வ் இருக்கும், அதுதான் அயோட்டிக் வேல்வ். இப்போ இந்த அயோட்டிக் வேல்வ் வந்து நேரோ ஆயிடுது, அதான் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டீனோசிஸ்னா நேரோயிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த அயோட்டிக் வேல்வ் ஸ்டீனோஸ் ஆயிடுச்சுன்னா சரியா அது வந்து பிளட் ஃப்ளோ, அதாவது வென்ட்ரிகல்ஸ்ல இருந்து அயோட்டாக்கு சரியா பிளட் வந்து பம்ப் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம பிளட் ஃப்ளோ வந்து டிக்ரீஸ் ஆகும் அண்ட் பிளட் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து கார்டியோஜெனிக் ஷாக்கை உண்டு பண்ணிவிடும். ஸோ கார்டியோஜெனிக் ஷாக் பொறுத்த வரைக்கும் ஹார்ட்டோட கான்ட்ராக்டிவ் ஃபங்க்ஷன்ல தான் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி தான் நம்மளோட ட்ரக்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து ஐனோட்ரோபிக் ட்ரக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எஃபினெஃப்ரின், அதாவது அட்ரினலின் கொடுக்குறோம். அட்ரினலின் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினலின் ஸ்டேட்டா உங்களோட ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி ஹார்ட் மயோகார்டியம் ஆக்ட் ஆகி அது ஒரு கான்ட்ராக்டிவ் ஃபங்க்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி நம்ம பிளட் வெசல்ஸ்ல போயிட்டு வேசோ கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும். வேசோ கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணனால நம்மளோட பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அட்ரினலின் வந்து
நம்ம வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் as well as நம்ம ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணனால நம்ம பிளட் ஃப்ளோவும் இன்க்ரீஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். அண்ட் ஹைப்போவாலிமிக்கும் கார்டியோஜெனிக்கும் என்ன டிஃபரன்ஸ் மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போவாலிமிக்ல பிளட் லாஸ் இருக்கும், பட் கார்டியோஜெனிக் ஷாக் பொறுத்த வரைக்குமே வந்து பிளட் லாஸ் ஆகல, பட் பிளட் வந்து சரியா பம்ப் பண்ண முடியல, ஹார்ட்ல ப்ராப்ளம்னால சரியா பம்ப் ஆகல. ஸோ அதனால உங்களுக்கு பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாகுது, அதனால பிளட் ப்ரெஷரும் கம்மியாகுது. ஸோ இதான் மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் யோர் ஹைப்போவாலிமிக் as well as your cardiogenic shock. அண்ட் அடுத்த மெயின் டைப் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ஷாக். அப்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னாவே ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அந்த பிளட் ஃப்ளோல ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பல்மரி எம்போலிசம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த பல்மரி எம்போலிசம், அதாவது பல்மரி அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா லங் தான் நான் வந்து பல்மரி அப்படின்னு சொல்றேன். அண்ட் எம்போலிசம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளட் கிளாட்டோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த பிளட் ஃப்ளோ வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, புரியுதுங்களா? ஸோ இந்த பல்மரி எம்போலிசம் இருக்கனால ஆக்சுவலா பல்மரி ஆர்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பல்மரி ஆர்ட்ரி எங்கன்னு அரைஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் யோர் ரைட் வென்ட்ரிகல் ஆஃப் த ஹார்ட். ஹார்ட்ல இருந்து பிளட்டை நம்ம லங்குக்கு எடுத்துட்டு போய் ஆக்சிஜனேட் பண்ணி திருப்பி நம்மளோட ஹார்ட்டுக்கே அனுப்பும், புரியுதுங்களா? இப்போ ஹார்ட்ல இருந்து நம்ம லங்ஸுக்கு போது பார்த்தீங்கன்னா அதான் பல்மரி ஆர்ட்ரி. இப்போ இந்த பல்மரி ஆர்ட்ரியில ஒரு எம்போலிசம், அதாவது ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கம்மியான அமௌண்ட் ஆஃப் பிளட் தான் வந்து நம்மளோட லங்ஸுக்கே போகும். ஸோ அப்படி கம்மியான அமௌண்ட் ஆஃப் பிளட் போறனால திருப்பி நம்ம ஹார்ட்டுக்கு கம்மியான அமௌண்ட் ஆஃப் பிளட் தான் ஆக்சிஜன் ஆகிட்டு வரும். ஸோ இதனால நம்மளோட கார்டியாக் அவுட்புட் கம்மியாகும், as well as பிளட் ப்ரெஷர் எல்லாமே டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் ரிசல்ட்ஸ் இன் யோர் அப்ஸ்ட்ரக்டிவ் ஷாக். ஸோ அந்த அதே மாதிரி இன்னொரு காஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதாவது பெரிகார்டியம்னா ஒன்றும் இல்லை, ஹார்ட்டை சரௌண்ட் பண்ணியிருக்க லேயர் தான் பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம். அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதாவது 2 லேயர் நடுவில், ஒன்று வந்து விசர லேயர் அண்ட் கராட்டிட் லேயர்னு சொல்லுவாங்க. இது நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதான் பெரிகார்டியல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெரிகார்டியல் ஸ்பேஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அதாவது பெரிகார்டியல் ஃப்ளூயிட். இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து நார்மல் ஆஃப் அமௌண்ட் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்போ இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பெரிகார்டியல் ஃப்ளூயிட், அதாவது ப்ரெஷர் வந்து பெரிகார்டியல் ஃப்ளூயிட்ல இன்க்ரீஸ்ட் ஆயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்டை வந்து அது கம்ப்ரெஸ் பண்ணும், அதாவது கன்ஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி பண்ணும். ஸோ அப்படி பண்றதுனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்னால சரியா கான்டாக்ட் ஆக முடியாது. ஸோ இதனால நம்மளோட கார்டியாக் அவுட்புட் வந்து டிக்ரீஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல அயனோட்ராபிக் ட்ரக்ஸ் கொடுக்கலாம், அதாவது அந்த கான்ட்ராக்டில் ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மாதிரி ட்ரக்ஸ் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் அமியோட்ரான், டோபியூட்டமைன், அட்ரினலின் அந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா நம்மளோட கான்ட்ராக்டில் ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் அதே மாதிரி நம்மளோட பிளட் ப்ரெஷரும் இன்க்ரீஸ்ட் ஆகும். அண்ட் அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஷாக். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஷாக்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் ஷாக். ஸோ செப்டிக் ஷாக்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்சிஸ் அப்படின்னா நம்ம பிளட் ஃப்ளோல வந்து ஒரு பாக்டீரியா வருது, அந்த பாக்டீரியா ஒரு இன்ஃபெக்ஷனால பாக்டீரியா வந்துச்சு, அந்த பாக்டீரியா வந்து நம்ம பிளட் ஸ்ட்ரீம்லேயே சொல்லிட்டு மோர் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸின்ஸை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது பிளட்ல. ஸோ மோர் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸின்ஸ் வந்து நம்ம பிளட்ல வந்து நம்ம பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆர்கன்ஸ்ல வந்து அது போய் டேமேஜ் பண்ணும். ஸோ இதனால நம்ம பிளட் ஃப்ளோ வந்து இங்கே கம்மியாகுது. ஸோ இது உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ட்ராப் பண்ணி லாஸ்ட்ல ஷாக் அப்படின்ற ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து நான் ரிசல்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செப்டிக் ஷாக் அப்படின்னு ரிசல்ட் பண்ணும். அண்ட் அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா அனாஃபிலாக்டிக் ஷாக். ஸோ அனாஃபிலாக்சிஸ் அப்படின்னாவே நான் சொல்லியிருந்தேன் அலர்ஜிக் ரியாக்ஷனால வரதான் வந்து அனாஃபிலாக்டிக் ஷாக். ஸோ அனாஃபிலாக்சிஸ்ல என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஷண்ட் எடுத்துக்கலாம், ஒரு டஸ்ட் அலர்ஜி இருக்க பேஷண்ட், அவங்க வந்து ஒரு டஸ்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அப்படின்னா அந்த டஸ்ட் வந்து அவங்க பாடியில் என்டர் ஆகும்போது வந்து நம்ம பாடி அதுக்கு அகெயின்ஸ்டா கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சு. அதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ட்ரக் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டமைன் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்டான ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இந்த ஹிஸ்டமைன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் வெசல்ஸ்ல போய் ஆக்ட் ஆகி அந்த பிளட் வெசலை வாசோ டைலட்டேஷன் பண்ண வச்சிடும். ஸோ பிளட் வெசல் வாசோ டைலட்டேஷன் ஆச்சுனாவே நமக்கு தெரியும் பிளட் ப்ரெஷர் ட்ராப் ஆகிடும். ஸோ ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட அனாஃபிலாக்டிக் ஷாக். அண்ட் அடுத்த இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா நியூரோஜெனிக் ஷாக். ஸோ நியூரோஜெனிக் ஷாக்ல என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது ஸ்பைனல் கார்டில் ஒரு இன்ஜுரி இருக்கு. இப்போ அக்யூட் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த அக்யூட் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அட்டானமிக் பிளாக்கேட் அப்படின்னு ஒன்று ஆயிடுது. ஸோ அட்டானமிக் பிளாக்கேட் ஆகிறதுனால நம்ம வேகஸ் நர்வ் மட்டும் தான் ஆக்டிவேட் ஆயிடுது, அதாவது அன்ஸ்டாப்பபிள் வேகல் டோன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேகல் டோனோட ஸ்டிமுலேஷன் அதிகமாக இருக்கனால நம்மளோட பிளட் வெசல்ஸ் எல்லாமே வாசோ டைலேட் ஆகுது அண்ட் ஹார்ட்ல வந்து போய் ஆக்ட் ஆகி ஹார்ட்டை வந்து பிராடிகார்டியா அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு ரிசல்ட் பண்ணிடுது. ஸோ இதனால பிராடிகார்டியானாவே என்னன்னா ஸ்லோ ஹார்ட் ரேட், ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சுன்னா நம்ம வந்து பிராடிகார்டியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பிராடிகார்டியால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் அமௌண்ட் ஆஃப் கார்டியாக் அவுட்புட் தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வாசோ டைலேஷனால நம்ம பிளட் ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ரிசல்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷாக்கை தான் ரிசல்ட் பண்ணும். இப்போ ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செப்டிக் ஷாக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த செப்டிக் ஷாக் வந்து எதனால வருது அப்படின்னா நம்ம பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ்னால தான் வருது. ஸோ இந்த பாக்டீரியாஸை வந்து ட்ரீட் பண்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க வச்சு நம்ம செப்டிக் ஷாக்கை ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி அனாஃபிலாக்டிக் ஷாக் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி நியூரோஜெனிக் ஷாக்ல வந்து எப்பயும் போல
நம்ம வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்பினெஃப்ரின் அந்த மாதிரி அட்ரினலின் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அட்ரினலின் கொடுக்கும்போது நம்மளோட வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும் அண்ட் அதே மாதிரி ஹார்ட் ரேட்டும் இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஷாக் பொறுத்த வரைக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் எடுக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அதுவும் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் கூட பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.